ஒரு தடவை அடர்ந்த காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்தது. அந்த சிங்கம் தினமும் பல விலங்குகளை கொன்று சாப்பிடும் பழக்கத்தை கொண்டிருந்தது. மற்ற விலங்குகள் அனைத்தும் பயந்து நடுங்கின. இறுதியில் அனைவரும் ஒன்றாக கலைந்து ஒரு தீர்வு கண்டுபிடித்தனர். தினமும் ஒரே ஒரு விலங்கு சிங்கத்திற்கு உணவாக அனுப்புவோம் என்று முடிவு செய்தனர். அப்போது அந்த விலங்குகளின் வரிசையில் நம் புத்திசாலி முயலின் வரிசை வந்தது. முயல் பயப்படும் பதிலாக ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டது. சிங்கம் ரோந்து முயலை எதிர்கொண்டு, இன்றைய என் உணவு நீயா என்று உயர்குரலில் கேட்டது. ஆனால் முயல் சாமர்த்தியமாக, ஓ மகாராஜா, நான் மட்டுமல்ல, இன்னொரு சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறது. அது இதை தன் ராஜ்யமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னது. இதை கேட்டு சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. எங்கே அந்த சிங்கம் என்று திட்டவைத்து கேட்டது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அதோ அந்த கிணற்றில் அந்த சிங்கம் என்று சொன்னதும் சிங்கம் தோன்றி கிணற்றினுள் பார்த்தது. தனது பிரதிபலிப்பு கண்ணில் பட சிங்கம் சிடுக்கு போயிங்கே யாரோ இருக்கிறாரென்று கண்ணினார்க்கு தாவி விழுந்தது. உடனே சிங்கம் ஆழமான கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. அப்புறம் காட்டில் எத்தனை விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன. புத்திசாலி முயலின் துணைவாக எல்லாரும் மகிழ்ச்சியாக முயல் வாழ்க என்று ஆர்ப்பரித்தார்கள்.